வராரு, எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? எதனால நினைக்கிறீங்க? திருச்சி எதனால சூஸ் பண்ணியிருப்பாரு? ஏடிஎம்கே டிஎம்கே ஆண்டு முடிச்சிட்டாங்க. இங்க வந்து நேரு பல பல வருஷ காலமா இருக்கிறாரு. அதனால அவர் வந்து இது பண்ணணும்னு நினைக்கிறாரு. ஓகே. திருச்சியிலேருந்து நான் சுற்றுப்பயணத்தை தொடங்க போறேன்ட்டு இருக்காரு. அவர் வெற்றி பயணம் வந்து சிறக்க வாழ்த்துக்கள் சொல்றோம். இங்கேருந்து தொடங்கினான்னா திருச்சி எப்பவுமே ஒரு திருப்பு முனையா இருந்திருக்கு எல்லாருக்குமே. அவருக்கும் அவரோட வாழ்க்கையில திருப்பு முனையா இருக்குன்னு நினைக்கிறோம். ஓகே. ஆனா நிறைய விமர்சனம் வருது இல்ல? அவர் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு. ஓகே. மாநாட்டுல பேசுனதே ஃபயரா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து நிறைய நிபந்தனைகள்லாம் கொடுத்திருக்காங்க. அதையும் மீறி அவரோட பேச்சு இருக்க போகுது. எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? செமத்தியா இருக்கும். திருச்சிக்கு வந்திருக்காரு, எல்லா டீடைல்ஸும் கேட்டு தெரிஞ்சுட்டு வந்திருக்காரு. அதனால அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி பேசுவாரு. அப்படியா? ஆமா, கண்டிப்பா நீங்க எப்படி எதிர்பார்க்கிறோம். கொண்டாட போறீங்க? எப்படி வரவேற்க போறீங்க இன்னைக்கு? அந்த வெற்றி பயணமா இருக்க போதில்ல, அதனால அதுக்கு தானே வந்திருக்கிறோம். எத்தனை மணில இருந்து ரெடி ஆனீங்க? என்னென்ன பிளான் வச்சிருக்கீங்க? 5 மணில இருந்து ஏன் அவ்வளவு வெறி அவர் மேல உங்களுக்கு? அவரோட இது பீரியட்ல தான் சார் மக்கள் வந்து இவ்வளவு தூரம் வெளியில வந்திருக்காங்க. லேடிஸ் வெளியில வந்திருக்காங்க. உண்மையாவே இத்தனை கட்சிகள் இருந்துச்சு, எல்லாருமே வெளியில வர பயப்படுவாங்க. ஜென்ஸ் இருப்பாங்க, ஏதாவது பண்ணிடுவாங்க வச்சிருவாங்கன்னு. இவர் வரான்னு சொன்னோன்னே எங்களை அறியாமலே ஒரு சேஃப்டி இருக்குன்றதுனால தான் வெளியிலே வந்திருக்கோம் நாங்க. ஓகே. ஆமா. என்னன்னு தெரியல, ஆனா ரொம்ப பிடிக்கும். என்ன கதையா ஒரு காரணம்? அம்மா அப்பாவை ஏன் பிடிக்கும்னு கேட்டா நம்ம காரணம் சொல்ல முடியுமா? சாமி, இந்த சாமியை பிடிக்கும்னா காரணம் அது மாதிரி அவங்கள எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அவ்வளவுதான். ஆனா அவர் ஒரு நடிகரா நீங்க பார்த்து கொண்டாடி இருப்பீங்க. இப்ப அரசியலுக்கு வந்துட்டாருங்க. அப்ப அரசியல் நடவடிக்கைகள் பார்த்து தான் இது இனி பண்ணணும். வர ஜெனரேஷன் வேற மாதிரி இருக்குல்ல, புதுசா ஒருத்தவங்கள வரவேற்போம். அவங்களோட இது எப்படி இருக்குன்னு அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி பார்ப்போம். ஓகே. ஆனா விஜய்க்கு நிறைய எதிர்ப்புகளும் வருது இல்ல? அதை அது பார்க்கும்போது எல்லாம் அது நடக்கிறது தானே, எங்கேயும் உள்ளது தானே. அவர் பாத்துக்குவாரு அதெல்லாம். அப்படியா? நம்ம அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். Okay. ஆனா காலையில இவ்வளவு மகளிர் கூடி இருக்கீங்களே, அது என்ன காரணம்? அதுதான், இனி அப்படிதான், இனிமேல் அப்படிதான். அவருக்கு ஃபுல்லா மகளிர் தான் சப்போர்ட். அப்படியா? எத்தனை மணில இருந்து ரெடி ஆனீங்க? நாங்க தான் எத்தனை நாளா நைட்லாம் தூங்கல? தூங்கவே இல்லையா. அந்த அக்கா சொன்னதுல இருந்து ஒண்ணுமே, ஐயோ தலைய பார்க்க போறோமே. ஏன் தூங்கல? எங்க பிள்ளைங்களாம் திட்டுதுங்க, என்னம்மா இவ்வளவு பைத்தியமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. காலையில இருந்து இப்ப வர போறேன். சமைக்க கூட இல்ல, வீட்ல எதுவுமே பண்ணல. வீட்ல தண்ணி பிடிச்சு வச்சுட்டு வந்துட்டோம். போய் வர்ற பிரச்சனையை மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இங்க வந்துட்டோம். அலைய பாத்துட்டு போயிடலாம், அவருக்கு ஒரு ஹாய் சொல்லலான்ட்டு அவ்வளவு வெறியா இருக்கும். அவரை பார்த்த அந்த நொடி எப்படி இருக்க போகுது? ஐயோ, அதான் சொல்ல முடியாது. கண்ணுதான் கலங்கும். அவர் பேசினா கூட எங்களால பேச முடியாது. கண்ணெல்லாம் கலங்கும், அவ்வளவுதான். அவ்வளவு நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு அவர் மேல. கண்டிப்பா கான்ஃபிடென்ட்டா 2026 இருக்கும். நீங்க என்ன பண்ண போறீங்க அவருக்கு? நான் ஃபுல்லா எங்களால என்ன முடியுமோ, நாங்க எவ்வளவு அவருக்கு ஆதரவு கொடுக்க முடியுமோ நாங்க கொடுப்போம். கண்டிப்பா சிறப்பு. எவ்வளவு தடைகள் வந்தாலும் நீங்க நிப்பீங்க கூட அவர் கூட. கண்டிப்பா.